இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் வாரத்தின் செவ்வாய்க்கிழமை. இயேசு நமக்கு வழங்கும் நம்பிக்கையும் சமாதானமும் நிறைந்த இந்த வேளையில், அவருடைய பிறப்பை எதிர்நோக்கி இருக்கும் வேளையில், மிக அருகாமையில் இருக்கும் வேளையில், இயேசு அருளும் அன்பு குறித்து இன்று நாம் தியானிப்போம். நாம் ஒரு அழகான வாடகை வீட்டில் வசிக்கிறோம். ஆனால் அதை தவறாமல் சுத்தம் செய்ய நம்மால் இயலாத ஒரு நிலை. நாம் படுக்கையிலே படுத்திருக்கிறோம் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று வீட்டு உரிமையாளர் நம்மை பார்க்க வருகிறார் என்றால், அந்த உரிமையாளரின் மனநிலையை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். நம்மை குறித்து, அதாவது அந்த வீட்டை குறித்து வீட்டின் உரிமையாளர் மகிழ்ச்சி அடைவாரா? இந்த உலகில் உள்ள மதங்கள் சக விசுவாசிகளின் நம்பிக்கையை மேம்படுத்துவதற்காகவே உள்ளன. எனவே நாம் வாழும் வாடகை வீடுகள் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு புனித ஆலயங்களும் தேவாலயங்களும் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும். எருசலேமில் இருந்த தூய பேராலய நிர்வாகம் முற்றிலுமாக சீரழிந்து மக்கள் உலக பாவங்களில் மூழ்கியிருந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசியான மல்கியா இயேசு கிறிஸ்துவுக்கு சுமார் 460 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர் ஒரு முக்கியமான இறைவாக்கை கூறுகிறார். மல்கியா புத்தகம் 3வது அதிகாரத்திலும் 4வது அதிகாரத்திலும் குறிப்பிட்ட இறைவார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தூதர், அதாவது திருமுழுக்கு யோவானை குறித்து சொல்கிறார். மீட்பருக்கு, அதாவது இயேசுவை குறித்து சொல்கிறார். ஒரு தூதர் மீட்பருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவார். மீட்பர் திடீரென்று தமது ஆலயத்திற்கு வருவார். சீரழிந்த குருத்துவத்தையும் மக்களையும் தூய்மைப்படுத்த கடுமையான நியாய தீர்ப்பையும் சுத்திகரிப்பையும் கொண்டு வருவார். அதனால் அவர்களுடைய வழிபாடு மீண்டும் இறைவனுக்கு உகந்ததாக மாறும் என்று கூறுகிறார். நம் குடும்பத்திலும் நண்பர்கள் வட்டத்திலும் உள்ள ஒருவரின் அல்லது சுய பாவ வழிகளால் நீங்கள் இன்று சோர்வடைந்திருக்கலாம். நீங்கள் உங்களை அல்லது அவர்களை திருத்த உதவலாம் அல்லது குறைந்தபட்சம் மனமாற்றத்திற்காக பிரார்த்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களின் வழிகளிலிருந்து கூட விலகி இருக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் உங்களுக்காகவும் அவர்களுக்காகவும் பிரார்த்தியுங்கள், ஜெபியுங்கள். ஒருவேளை 1-2 வருடங்கள் அல்லது 30-40 வருடங்களாக கூட இத்தகைய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். குடும்பத்திலோ நண்பர்கள் வட்டாரத்திலோ சூழ்ந்திருக்கலாம். வேதனைதான். இத்தகைய சோதனைகளால் நாம் வேதனையோடும் சோர்வோடும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இல்லையா? பல நூற்றாண்டுகளாகவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவும் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை காப்பாற்ற இறைவன் எவ்வளவு அயராது திட்டமிடுகிறார் என்பதை சற்று திரும்பி பாருங்கள். வரலாற்றை புரட்டி போடுங்கள், உங்களுக்கு புரியும். பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை நீங்கள் படித்தீர்கள் என்றாலே உங்களுக்கு புரியும். மல்கியா என்ற பெயருக்கு எபிரேய மொழியில் என் தூதர், மை மெசஞ்சர் என்று நேரடி பொருள் இருப்பதும் கவனிக்கத்தக்கது. மல்கியா அத்தகைய காலகட்டத்தில் இறைவாக்கு உரைப்பதும் கடவுளுடைய திட்டம்தான். ஆகவே அவரும் ஒரு தூதர் தான். யோவானின் வருகையை சுட்டிக்காட்டி ஆண்டவருடைய பெரியதும் பயங்கரமான நாளுக்கு முன்பாக பெற்றோர்களின் உள்ளங்களை தங்கள் பிள்ளைகளிடமும்
பிள்ளைகளின் உள்ளங்களை தங்கள் பெற்றோர்களிடமும் திருப்புவதற்காக இறைவன் எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவார். எலியா என்று சொல்வது யோவானை குறிக்கிறது என்று மல்கியா கூறுகிறார். யோவானை பற்றிய இன்றைய நற்செய்தி தெய்வீக திட்டத்தை பற்றிய ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியை தருகிறது என்று பார்க்கிறோம். லூக்கா 1வது அதிகாரத்தில் 57 முதல் 66 முடிய உள்ள இறைவார்த்தைகளை நீங்கள் படிக்கலாம். மனிதர்களாகிய நமக்கு ஒரு ஃப்ரீ வில், சுதந்திர விருப்பம் வழங்கப்பட்டிருந்தாலும் கடவுளின் திட்டவட்டமான செயல்கள், முக்கியமான திட்டங்கள், நம்மை குறித்த திட்டங்கள் முழுமையான தூய ஆவியானவரால் நிறைவேற்றப்படுகின்றன. மேலும் அவருடைய திட்டத்திற்கு எதிராக இருப்பவர்களை அவர் தடுத்து நிறுத்துவார். எந்த விலையிலும் அவருடைய திருவுளம் மட்டுமே செய்யப்படும். கவனத்தில் கொள்ளுங்கள், நம்முடைய ஆவிகளுக்கு நம்முடைய கடவுளால் கொடுக்கப்பட்ட பெயர்கள் நம் அனைவருக்கும் உண்டு. இதைத்தான் அவன் தம் உள்ளங்கையில் நம் பெயர்களை பொறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்கிறோம். ஆனால் தற்காலிகமாக இந்த உலகத்தில் நாம் வாழும் இந்த 60, 70, 100 வருடம் கூட சொல்லலாம், இந்த காலகட்டத்திலே நமக்கு ஆடம்பரமான உலக பெயர்கள் கூட இருக்கலாம். அது ஒரு தெய்வீக திட்டமாக இருந்த பொழுது இயேசுவாக இருந்தாலும் சரி, இல்லை யோவானாக இருந்தாலும் சரி, கடவுள் அவர்கள் பெயரை குறித்து கூட மிகவும் தெளிவாக இருந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு என்றால் கடவுளே மீட்பு அல்லது யெகோவா மீட்கிறார் என்று பொருள். யோவான் என்று சொன்னால் எபிரேயத்தில் கடவுள் கருணையுள்ளவர், God is merciful, அல்லது யெகோவா கருணை காட்டியுள்ளார் என்று பொருள். எவ்வளவு அற்புதமான சிந்தனை பாருங்கள். மீட்பும் கருணையும், இல்லை மீட்பும் அருளும் எப்பொழுதும் சேர்ந்தே வந்திருக்கின்றன. அந்த அருள் மீட்புக்காக நம்மை ஆயத்தப்படுத்தியுள்ளது. இதுதான் யோவானும் இயேசுவும் அடுத்தடுத்து கொடுக்கப்பட்டவர்கள். கடவுள் தெளிவாக இருக்கிறார். மண்ணுலகுக்குரிய பெயர்களையும் கூட இயேசுவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், தானே தேர்ந்தெடுத்திருக்கிறார். எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் பெயர் என்று அறிவிக்கிறார். பெற்றோர்களே, இந்த பெயரை கொடுங்கள். யோசேப்பே, இதுதான் பெயர். சக்கரியாவே, இதுதான் பெயர் என்று சொல்கிறார். இங்கு நாம் திருமுழுக்கு யோவானை பற்றி படிக்கும் பொழுது, இந்த யோவானின் அற்புத பிறப்பிற்கு அவரது தந்தை சகரியா ஒரு தடையாக இருக்கக்கூடும் என்பதை இறைவன் கண்டார். குழந்தை பேறு இல்லாமல் இருந்த அவரது மனைவிக்கு யோவான் என்று பெயரிடப்படவிருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் சகரியா ஊமையாக்கப்பட்டார் என்று கடந்த வாரத்தில் தான் நாம் அதை சிந்தித்தோம். குழந்தையின் பெயர் சூட்டு விழாவின் பொழுது பொதுவாக யூத தந்தைகளிடம் குழந்தையின் பெயர் கேட்கப்படும். சகரியா ஊமையாக இருந்ததால் எலிசபெத்திடம் கேள்வி கேட்கப்பட்டது. எலிசபெத்தோ யோவான் என்ற பெயரை சொன்னாள் என்று பார்க்கிறோம். எலிசபெத்தை இறைவனுடைய தூதர்கள் சந்தித்ததாக திருவிவிலியம் பதிவு செய்யவில்லை. ஆனால் அவள் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாள். அது அற்புத கருத்தரிப்புக்கு வழிவகுத்ததோடு மட்டுமல்லாமல் மரியாவை கடவுளுடைய தாயாகவும் அழைக்க வைத்தது என்பதையும் கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத் என்ன சொன்னாள் என்று அறியாமலேயே சகரியா அதே பெயரை யோவான் என்று எழுத்துப்பூர்வமாக எழுதுகிறார். அந்த பெயர் வெளிப்படையாகவே அசாரணமானதாகவும் முழு குடும்பத்திற்கும் முற்றிலும் புதியதாகவும் இருந்தது.
யோவானுக்கும் சகரியா என்றுதான் பெயர் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்படியானால் யோவான் என்ற பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் சகரியாவின் நாக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் முழுமையாக இறைவனை துதித்து பேசினார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இறைவன் திட்டமிடும் போது அவர் தனது தூதருக்கு பெயரிடுவது போன்ற விஷயங்களில் கூட மிகவும் நுணுக்கமாக நிர்வகிக்கிறார். சிந்தித்து பாருங்கள். அருளும் மீட்பும் மறந்துவிட வேண்டாம். யோவானும் இயேசுவும். பின்னர் அவர் தெளிவான விவரங்களுடன் ஒரு முழுமையான மீட்பு திட்டத்தை ஒருங்கிணைக்கிறார். இதைத்தான் நேற்றும் நான் சொன்னேன், மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லீட்ஸ் டு மேக்ரோ மேனேஜ்மெண்ட். மீட்பு திட்டத்தை நீங்கள் மேக்ரோ மேனேஜ்மெண்ட் என்று பார்த்தால், சிறு விஷயங்களில் கூட அவர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டை பார்க்கிறார், நுணுக்கமாக நிர்வகிக்கிறார். நாம் சிந்திக்க வேண்டும், எத்தகைய சிறு விஷயங்கள் எல்லாம் நாம் தவறு செய்கிறோம். சர்வசாதாரணமாக பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளும் நம்மிடமிருந்தே கற்றுக்கொள்கிறார்கள். ஒருவரை மதிப்பதில்லை, கடவுளை நோக்கி செல்வதில்லை, ஆலயத்திற்கு செல்வதில்லை. பின் எப்படி உங்களுடைய பிள்ளைகள் மாறுவார்கள்? நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமா? சிறு விஷயமாகப்படலாம். ஞாயிற்றுக்கிழமை என்றால் நான் படுத்திருக்க வேண்டும், இரவிலே மது அருந்திவிட்டு சுகபோகமாக நான் இருக்க வேண்டும், ஒரு நாள் தானே எனக்கு விடுதலை, திங்களன்று மீண்டுமாக நான் செல்ல வேண்டுமே வேலைக்கென்று. இதை பார்க்கும் பொழுது பிள்ளைகளும் அதைத்தானே செய்வார்கள். இல்லை, கணவன் மனைவிக்குள் பல பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது எப்படி பெற்றோர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று பிள்ளைகள் யோசிக்க மாட்டார்களா? அவர்கள் எப்படி வளர்வார்கள்? இது என்ன திட்டம்? இறைவன் தன்னுடைய பிள்ளைகளை குறித்த மீட்பு திட்டத்தை கொண்டிருக்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளை பற்றிய மீட்பு திட்டத்தை கொண்டிருக்கிறோமா? அதே நேரத்திலே நீங்கள் சிந்திக்க வேண்டிய இன்னொரு செய்தியும் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்தே நீங்கள் பார்க்கிறீர்களே, உங்களுடைய பெற்றோர்களை குறித்தும் பார்க்கிறீர்களா? அதுவும் இந்தியாவில் பெண்களுக்கு பெற்றோர்களை குறித்த கவலைதான் இருக்கிறதே தவிர, நம்முடைய பெற்றோர் தானே என்று தன்னுடைய கணவனை மீறியோ இல்லை குடும்பத்தை மீறியோ எதுவும் செய்ய முடிவதில்லை. ஏன்? இந்த உறவுகள் உங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்படவில்லையா? மறந்து விட்டீர்களா? இதைத்தானே உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு செய்வார்கள், பெற்றோர்கள் என்ற முறையில். ஆகையால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்று முன்னோக்கியே சென்று கொண்டிருந்தீர்கள் என்றால், நமக்கு என்ன முன்னாடி கொடுக்கப்பட்ட பின்பு நமக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்த்து கொண்டு முன்னால் கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்காமல் விடக்கூடாது. நம்முடைய வயதான பெற்றோர்களும் நம்முடைய ஆதரவை தேடித்தான் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு பாசத்தை கொடுக்கிறோம், ஆனால் பெற்றோர்களுக்கு கொடுப்பதில்லை. இதுவும் சிந்திக்க வேண்டியது ஒன்று. ஏனென்றால் இறைவாக்கினர் மல்கியா சொன்னது போல, யோவான் மனம் திரும்புங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லோரையும் நோக்கி பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை நோக்கி பார்க்க வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை, பிள்ளைகளும் பெற்றோர்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அத்தகைய மனம் திரும்புதல், அதன் பின்புதான் இயேசுவின் அன்பின் நற்செய்தி வருகிறது. இப்படி திரும்பி பார்க்கவில்லை என்றால், உங்களுக்குள் அன்பு இல்லை என்றால், இந்த வாழ்க்கை ஒரு அர்த்தமில்லாமல் போய்விடும். உங்களுடைய பிரார்த்தனைகள் உண்மையான பிரார்த்தனைகளாக இருக்காது. ஆகவே நுணுக்கமாக நிர்வகிக்கும் இறைவனை நினைத்து பார்ப்போம். அந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட், உங்களை சிறு சிறு விஷயங்களில் நாம் நன்றாக நிர்வகித்தால்தான் பெரிய விஷயங்களில் நாம் நிர்வகிக்க முடியும். எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஒருவர் இறந்த பின்புதான் நாம் இந்த காலகட்டத்தில் திரும்பி பார்க்கிறோம். வேண்டாம், வாழ்வோம், சேர்ந்து வாழ்வோம். எப்படி எலிசபெத் அம்மாளின் அருகில் உள்ளவர்கள் யோவானை கடவுள் கொடுத்த பொழுது, ஆசீர்வதித்த பொழுது நன்றியோடு வந்து துதித்தார்களோ, அதே போல் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய அருகாமையில் உள்ள குடும்பங்களிலும்
இல்லை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ், உங்களுக்கு அடுத்து இருக்கிற உறவுகளிலும் நண்பர்கள் வட்டாரத்திலும் போய் சற்று எட்டி பார்ப்போம். புரணி பேசுவதற்கு அல்ல, யார் யார் எப்படி இருக்கிறார்கள் என்று புரணி பேசுவதற்கு அல்ல. சற்று எட்டி பாருங்கள். அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கிறதா, ஒரு நல்ல வீடு கட்டி இருக்கிறார்களா, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர்களோடு சேர்ந்து எதிர்பார்க்காதீர்கள், எனக்கு இல்லையே என்று எதிர்பார்க்காதீர்கள். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்த இறைவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து துதிக்கும் பொழுதுதான் உங்களுடைய இதயத்தை நீங்கள் திறந்திருக்கிறீர்கள் என்று பொருள். அப்பொழுதுதான் இறைவன் உங்களுக்கும் மீட்புக்காக ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வைப்பார். ஆகையால் யோவானை பற்றி இன்று சிந்திக்கும் பொழுது, யோவானுடைய பெயர் சூட்டுதலையும் சிந்திக்கும் பொழுது, இறைவன் நமக்காக பிறக்கப் போகிறது சிந்திக்கும் பொழுது இதயங்களை திறப்போம். அவருடைய அன்பும் அருளும் என்றென்றும் நம்மோடு இருக்கட்டும். சற்று நேரம் இறை வார்த்தைகளை சிந்தித்து கண்களை மூடி மன்றாடுவோம். முதலாவதாக மல்கியா தீர்க்கதரிசி கூறியது, இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். இரண்டாவது திருவருகை குறித்து, முதல் திருவருகை ஆயத்தமும் தேவை என்று நாம் இதை உணர்ந்து கொள்ளலாம். இறைவாக்கினர் எலியாவைப் போல யோவானை அனுப்பியதால் அந்த அருளானவர் நம்மிடம் வந்ததால் நாம் மனம் திரும்பி ஒருவரை ஒருவர் நாம் நேசித்து திரும்புகிறோமா என்பது, மனம் திரும்புகிறோமா என்பதுதான் முதலாவது காரியம். இல்லை என்றால் இரண்டாவது வருகையில் இயேசு நம்மிடம் வந்து நம் உலகை சபித்து தண்டிக்க நேரிடும் என்பது நினைவில் கொள்ளுங்கள். இரண்டாவதாக திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார், ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள் என்று. அதே மீட்பர் 2000 வருடங்களுக்கு முன்பாக வந்துவிட்டார். அப்படி என்றால் 3000 வருடங்களுக்கு முன்பாக இதனை குறித்து திருப்பாடல் ஆசிரியர் பாடியதைத்தான் இன்றும் நாம் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் சொல்ல வேண்டியது, நாமே ஒரு திருப்பாடல் ஆசிரியராக இருந்து, ஆண்டவரே உம் பாதைகளை நான் அறிந்து விட்டேன், உம் வழிகளை எனக்கு நீர் கற்பித்தீர், உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்துக் கொண்டே இருக்கிறீர், ஏனென்றால் நீர் என் மீட்பராம் கடவுள் என்பதை நான் அறிந்து கொண்டேன், உமக்காகவே நான் வாழுவேன் என்று. இது நம்முடைய வாழ்க்கையின் முன்னுரையாக மாற வேண்டும். அடுத்த சந்ததியர்கள் நம்மை குறித்தும் இப்படி இருந்தார்களே என்று அவருடைய வாழ்க்கை செம்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. மூன்றாவதாக லூக்கா நற்செய்தியாளர் கூறுவது, நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. தலை குனிய தேவையில்லை, குனிகிற இடங்களில் குனிய வேண்டும். ஆனால் நாம் எங்கெல்லாம் குனிந்திருக்க வேண்டுமோ அங்கு நிமிர்ந்து மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம். தவறு. இறைவனுக்கு முன்பாக நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும், ஏனென்றால் அவர் நம் நண்பர். அவரே சொல்லியிருக்கிறார், நான் மீட்பராக இருந்தாலும் நான் உங்களின் நண்பர். ஆகவே ஒரு தோழமையோடு நாம் இயேசுவோடு நெருங்கி, என்னுடைய மீட்பர் என்னோடு இருக்கிறார் என்று நாம் மகிழ்ச்சி அடைய முடியும், பேருவகை அடைய முடியும். அதற்கு நாம் எங்கெல்லாம் தலை குனிந்து நிற்க வேண்டுமோ தவறு செய்கிறோமா? நம்முடைய ஆலய வளாகத்திற்குள்ளே இருந்து கொண்டு நாம் தவறு செய்கிறோமா? தலை குனியுங்கள். இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தண்டிக்கவில்லை என்று தெரியும், ஆனால் இரண்டாவது வருகை வரும்பொழுது உங்களுடைய உலகை சபித்து தண்டிக்காதபடிக்கு இப்பொழுதே நீங்கள் மாறுங்கள். பெற்றோர்களே மாறுங்கள்,
பிள்ளைகளே மாறுங்கள். இது ஒரு முக்கியமான காரியம் என்று அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். 4வது லூக்கா நற்செய்தியாளர் கூறுவது, ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் என்று எலிசபெத் அம்மாளை குறித்து பேசுகிறார்கள். அப்படி என்றால் இன்று நம் அருகாமையில் வாழும் ஒரு எலிசபெத்துக்கு நல்லது நடக்கும் பொழுது, அவருடைய குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் பொழுது நாம் அதை குறித்து சந்தோஷம் அடைகிறோமா, மகிழ்ச்சி அடைகிறோமா? இல்லை பொறாமையுடன், ஐயோ அவர் நல்ல ஒரு வீடு கட்டிவிட்டாலே என்னால் கட்ட முடியவில்லை என்று உலகம் சார்ந்த கவலைகளில் தூஷித்துக் கொண்டும் அவளை பழித்துக் கொண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? யோசிப்போம். இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில். மற்றவர்களோடு சேர்ந்து நாம் மகிழ்வதில்லை. ஆனால் நாம் நன்றாக இருந்தால் என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்கிறான் என்று இறைவன் மகிழ்கிறாரே, அப்படி என்றால் நான் எப்படி அவருடைய மகனாகவும் மகளாகவும் இருக்கும் பொழுது என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு மகிழ்ச்சி வரும் பொழுது ஆர்ப்பரிக்காமல் இருக்க முடியும்? சிந்தியுங்கள். 5வது லூக்கா நற்செய்தியாளர் கூறுவது, யாவரும் இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள் திருமுழுக்கு யோவானை குறித்து. ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. அந்த பெயர் சூட்டும் நாளில் நடந்த காரியங்களை பார்க்கும் பொழுதும், எப்படி தந்தை சகரியா வாய் பேசாமல் இருந்தவர் திடீரென்று பேச ஆரம்பிக்கிறார் யோவான் என்று பெயர் சூட்டும் பொழுது, இதையெல்லாம் கேள்விப்படும் பொழுது எலிசபெத் அம்மாளும் கருத்தரிக்க முடியாத நிலையிலும் கருத்தரிக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டதாக இந்த குழந்தை இருக்கும், ஆண்டவருடைய கைவன்மை அவரிடம் இருக்கிறதே என்று ஆர்ப்பரித்தார்கள். மக்கள் பேசிக்கொண்டார்கள். இது திருமுழுக்கு யோவானை குறித்த ஒரு அடையாளம். நமக்கு கண்களை மூடி இந்த வசனங்களை, இறை வார்த்தைகளை சிந்தித்து அவரிடமே, மீட்பரிடமே நாம் முழந்தால் படியிடுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். கருணை நிறைந்த தந்தையாம் இறைவா, இந்த உலகின் பாவ வழிகளிலிருந்து என்னை மீட்பதே உமது தெய்வீக திட்டம் என்று நான் உணர்கிறேன். மேலும் நீர் ஒவ்வொரு திருச்சபையையும், குருக்களையும், மெய்ப்பர்களையும், எங்களை போன்ற பொது மக்களையும், எங்கள் மகன்களையும் மகள்களையும் தொடர்ந்து தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றீர். என்றால் நாங்கள் எல்லாம் பாவத்தில் பிறந்தவர்கள். நீர் எப்போதும் உம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறீர். மேலும் மல்கியா மற்றும் எல்லா காலத்திலும் சிறந்த தீர்க்கதரிசி என்ற நீரே சொன்ன திருமுழுக்கு யோவான் போன்ற உம்முடைய தூதர்களை எங்களுக்கு தொடர்ந்து அனுப்பி வந்திருக்கிறீர். உம்முடைய மகனின் முதல் வருகை உம் திருவுளப்படியே நிறைவேறியதை நாங்கள் பார்க்கிறோம், படிக்கிறோம், விசுவசிக்கிறோம், ஆராதிக்கிறோம், அக்களிக்கிறோம். நாங்கள் இனிமேலும் உலக இன்பங்களிலும் சிற்றின்பங்களிலும் பாவ வாழ்விலும் மூழ்கி இருப்பது எங்கள் ஆன்ம அழிவுக்கு வழிவகுக்கும் என்பதை நீர் எங்களுக்கு அன்போடு ஒரு தகப்பனாக, தாயாக இருந்து உணர்த்தியுள்ளீர். நன்றி இயேசுவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த உணர்வு அப்படியே இருக்கட்டும். நாங்கள் மனமாற்றம் பெற்றுவிட்டோம் என்பது நிதர்சனமான உண்மை என்று உறுதியோடு பார்க்கிறோம். உம்முடைய அன்பின் அரசு எங்களுக்குள்ளேயே எட்டக்கூடிய தூரத்தில் இருக்கிறது, வேறு எங்கும் இல்லை, எங்களுக்குள்ளேயே இருக்கிறது. மேலும் உமது 2வது வருகை மிக அருகில் உள்ளது என்று நாங்கள் அறிகிறோம். எந்த தருணத்திலும் அது நடக்கலாம். எங்கள் தந்தையாக என்றென்றும் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. என்றென்றும் நிலைத்திருக்கும் உம்முடைய தெய்வீக தந்தையும் தாயுமான அன்பை எங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது என்றாலும், பாவிகளான எங்களது வாழ்வின் வழிகளை நீர் செம்மையாக்கும். ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம், அன்புக்கு கூட ஏங்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் நீர் அன்பை கொடுத்து கொண்டே இருக்கிறீர். அப்படிப்பட்ட ஒரு தகப்பன், தாயுமானவன். நாங்கள் எங்களுக்கு அடுத்தவர்களை நோக்கி எங்கள் இதயங்களை திறக்க நீர் சொன்னபடிக்கே, பெற்றோர் பிள்ளைகளை நோக்கி, பிள்ளைகள் பெற்றோரை நோக்கி, ஒருவர் மற்றவர்களை நோக்கி இதய கதவுகளை திறக்க நீர் அருள் செய்வீராக. உம்முடைய மீட்பின் திட்டம் எங்களுக்குள் முழுமையாக செயல்படட்டும். மேலும் நாங்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு தூய ஆவியின் வல்லமையை பெற்று எலிசபெத் அம்மாளைப் போல நாங்களும் யோவான் கடவுள் கருணையுள்ளவர் என்று பிரகடனப்படுத்த அருள் செய்வீராக. அவளுடைய உறவினர்களைப் போலவே எங்கள் அயலார்கள் உம்முடைய ஏராளமான ஆசீர்வாதங்களை பெறும் பொழுது
நாங்களும் அவர்களோடு இணைந்து மகிழ்ச்சி அடைவோமாக. ஏனென்றால் அவர்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகள், இயேசுவின் இரத்தத்தில் இணைக்கப்பட்டவர்கள். ஏனெனில் சுயநலமற்ற அன்பையே நீர் எங்களுக்கு கற்பித்துள்ளீர். மேலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்ற உம்முடைய மகன் அல்லது மகளாக எங்கள் மீதமுள்ள மண்ணுலக வாழ்க்கையில் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். அதனால் எங்கள் நித்திய வீட்டில் நீர் எங்களை தயவு செய்து நினைவு கூறுவீராக. இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரால் மன்றாடுகிறோம். ஆமென். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.